எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வாழைப்பூ உசிலி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் இது மாதிரி யாராவது செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல. இந்த மெத்தடில் வாழைப்பூ உசிலி பண்ணுறப்ப வாழைப்பூ பொடி பொடியாக நறுக்க வேண்டியது கிடையாது. தனியாக வேக வச்சு பருப்பு கூட சேர்க்கணுங்கிறது இல்லை. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குறைச்சலான ஆயில் தான் செலவாகும். வேலை ரொம்ப ரொம்ப மிச்சப்படும். இந்த மாதிரி வாழைப்பூ உசிலி செய்கிறப்ப ரெகுலராக செய்யக்கூடிய உசிலியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான உசிலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழைப்பூ உசிலி செய்யறதுக்கு நான் எப்படி வாழைப்பூவை ஆஞ்சு நான் எடுக்கிறேன்றதை காமிக்கிறேன். நம்ம அப்படியே கொத்தாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே அந்த கட்டையோடு நம்ம கட் பண்ணுறப்ப பூ தனித்தனியாக உதிராமல் கைக்கு அடக்கமாக அத்தனை பூவும் ஒரு மடல்லேருந்து எடுக்கலாம். அது நடுவில் இருக்கிற அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டைமும் சேவ் ஆகும். ஒரு 6 மடல் நான் எடுத்திருக்கேன். நடுவில் இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா பருப்பை ஊற வச்சுருக்கணும். இதை முதல்ல நம்ம ஊற வச்சுருக்கணும். முதல்ல உசிலி பண்ணுறதுக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுக்கலாம். 6 மடல் எடுத்ததுக்கு உள்ளங்கையில் ஒரு உள்ளங்கை கடலை பருப்பு, ஒரு உள்ளங்கை துவரம் பருப்பு ரெண்டுமே நல்லா 2 முறை சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப பெரிய வாழைப்பூவாக இருந்தது இல்லையா, நான் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். மீதி வாடாமல் இருக்கிறதுக்கு பேப்பரில் கட்டி வைப்பாங்க, ஈர துணியில் கட்டி வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ வாழைப்பூ ஆயிரப்ப அந்த மேலே இருக்கிற மடலை பிரித்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 3 பெருசாக இருக்கிற மடலாக எடுத்துட்டு இப்போ பாக்கி இருக்கிற அந்த வாழைப்பூ மேலே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போடலாம். இல்லைன்னா ஒரு கிச்சன் டவலை நல்லா ஈரம் பண்ணி சுற்றி வச்சுட்டிங்கன்னா 2 நாளைக்கு மேலே நம்ம வெளியவே வச்சுருந்தாலும் வாடவே வாடாது. நான் இப்படி தான் எப்போதுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு நாளோ 2 நாளோ கழிச்சு திரும்பவும் நாம் வேறு ஏதாவது ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பூவை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற வச்சு தண்ணி வடித்தாச்சு. வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அது மாதிரி நல்லா தண்ணி வடிச்சிட்டு பருப்புகளில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகாயும் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதுக்கு மொத்தமாக வாழைப்பூக்கும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனால் 3/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். குறவகரப்பாக அரைக்கணும்னு கிடையாது. நைஸாக அரைச்சாலும் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சதை நம்ம ஒரு பேசனில் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூ ஆஞ்சதை காமிச்சேன். இதை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பொடி பொடியாக நறுக்குவாங்க. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மோர் வச்சுன்னுட்டு பொடி பொடியாக நறுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யவே வேண்டாம். டைம் ரொம்ப மிச்சப்படுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக ஒரு வாழைப்பூ மடலை ஆஞ்சிங்கன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்படி பிரித்து போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உசிலிக்கு பருப்பெல்லாம், அது கூட அப்படியே பிரித்து போட்டு விட்ருங்க. பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா எப்படி இதை நம்ம நல்லா உதிராக கொண்டு வரலாங்கிறத காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி எல்லா மடலையுமே 2ஆக நறுக்கிக்கிறேன். இந்த கீழே இருக்க கட்டை பகுதியை எடுத்துகிட்டு 2ஆக நறுக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மாவு கூட அப்படி பெசரலாம். பெசரிட்டு நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். ரொம்ப சுலபம். வாழைப்பூ போட்டதே தெரியாது, நல்லா காணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மற்ற எந்த காயும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. வாழைப்பூ மட்டும் இந்த மாதிரி செய்யணும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு திரும்பவுமே நல்லா ஒவ்வொரு வாழைப்பூலையுமே அந்த பருப்புக்கள் கோட்டிங் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் பேனுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த பருப்பும் வாழைப்பூவும் சேர்த்து நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிட்டு வெயிட் போடாமல் 7 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். வெயிட் போடக்கூடாது. தெரியாமல் நீங்கள் வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி விட்டு குழன்னு ஆகிடும். நல்லா ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்ப்போம். வாழைப்பூவும் நல்லா வெந்திருக்கும், பருப்புகளும் ரொம்ப அருமையாக வெந்திருக்கும். ஆனால் எல்லாம் சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும். இது அப்படியே உதிராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மிக்ஸி ஜாரில் பருப்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதே ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் எடுத்து வேக வச்சதில் 2ஆக பிரிச்சுட்டு பல்ஸ் மோடில் 5 செகண்ட் தான் நான் போட்டேன். வாழைப்பூவும் அப்படியே பொடி பொடியாக நறுக்குன மாதிரி உதிராகிடும். அந்த பருப்புகளும் நல்லா உதிராக இருக்கும். இதே மாதிரி 2 முறை செஞ்சாச்சு. இதை பாருங்களேன், இப்போ வாழைப்பூடைய உருவே தெரியல பார்த்தீங்களா. சின்ன சின்னதாக எடுத்து அந்த பல்ஸ் மோடில் பிளேடில் கட் ஆனதுனால. இப்போ கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வேக வச்ச பருப்பு வாழைப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாக
வாழைப்பூ உசிலி அப்படின்னா பொடி பொடியாக நறுக்கி தனியாக வேக வச்சுப்போம். பருப்பை அரைச்சி வேக வச்சு அதை மிக்சியில் திரும்பவும் பொடி பண்ணி அதுக்கப்புறம் இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரியே தாளிதம்லாம் போட்டு வேக வச்ச வாழைப்பூ சேர்த்து இந்த பருப்புகளையும் சேர்த்தா தான் உங்களுக்கு வாழைப்பூ உசிலிங்கிறது எவ்வளோ சுலபமான முறையில் குறைச்சலான ஆயிலையும் வச்சுட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் வாழைப்பூ உசிலினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.